புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறைந்த நடிகை சவுகார் ஜானகி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சவுகார் ஜானகி அவர்கள் மறைந்த பிறகு அவங்க வீட்டில் வேலை செய்த சாகிதா பேகம் மற்றும் ராமச்சந்திரன் இரண்டு வேலையாட்கள் சொன்ன உண்மைகளை பற்றியும் பல உண்மைகளை உடைத்திருக்காங்க அவங்கள பற்றி, அதை பற்றியும் அதன் பிறகு சவுகார் ஜானகி அவர்களுடைய மூத்த மகள் யக்ன பிரபா அவர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாயை பற்றி உருக்கமாக பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சவுகார் ஜானகி அவர்கள் 1950ஆம் ஆண்டு திரைத்துறைக்குள்ளார நுழைந்தாங்க. முதல்ல ஒரு தெலுங்கு படத்தில் சவுகாரு அப்படின்ற தெலுங்கு படத்தில் நடித்தாங்க. கிட்டத்தட்ட 73-74 ஆண்டுகள் ஆகிடுச்சு அவங்க சினிமா துறைக்குள்ளார நுழைந்து. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தற்போது 94 வயதில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு மற்றும் மூச்சு திணறல் காரணமாக தன்னுடைய 94வது வயதில் இறந்துட்டாங்க சவுகார் ஜானகி அம்மா அவர்கள். அவங்கள பற்றி அவங்களுடைய வீட்டில் பணிபுரியக்கூடிய சாகிதா பேகம் மற்றும் ராமச்சந்திரன் வேலையாட்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சவுகார் ஜானகியின் அன்பு மிகப்பெரியது, எனக்காக எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிருக்காங்க, நான் கேட்கறது எல்லாத்தையுமே அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க, குறிப்பாக என்னென்னலாம் அவங்களால முடியுமோ அது அனைத்தையுமே எனக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வீட்டு வேலையாள் சாகிதா பேகம் என்ற பெண்மணி சொல்லியிருக்காங்க. தன்னை ஒரு வேலையாட்கள் போல, அதாவது வேலையாட்கள் போலலாம் பார்க்க மாட்டாங்க, வீட்டில் ஒருத்தராக ஒரு நண்பராக உறவினராக பார்ப்பாங்களே தவிர கேலியாகவோ பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே ஏளனமாக கூட என்கிட்ட பேசினதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வீட்டு பணிப்பெண் சாகிதா பேகம். அதே மாதிரி வீட்டில் பணி செய்யக்கூடிய வீட்டு வேலையாளான ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தான் சாப்பிடுவதற்கு முன்பு பசியுடன் இருப்பவர்களுக்கு முதலில் உணவு வழங்கும் உயர்ந்த குணம் கொண்டவங்க தான் சவுகார் ஜானகி அவர்கள். அவங்களுடைய வீட்டில் பணிபுரிந்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன். என்னை ஒரு மகன் போல பார்த்துக்கிட்டாங்க, என்னை ஒரு வேலையாட் போலவே அவங்க ட்ரீட் பண்ணல அப்படின்ற மாதிரியும், எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக பல விஷயங்களை செய்திருக்காங்க. என்னைக்குமே அவங்க செஞ்சதை, அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதை சொல்லி காட்டக்கூடிய குணம் கூட அவங்க கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி வீட்டில் பணிபுரியக்கூடிய ராமச்சந்திரன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா சவுகார் ஜானகியின் மூத்த மகள் யக்ன பிரபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி ஒரு தாயை யாராலும் பார்க்க முடியாது. சினிமா படப்பிடிப்புகளில் படு பிஸியாக நடித்தாலும் எங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. எங்களை மிகவும் கட்டுப்பாடாக வளர்த்தவங்க அம்மா தான். இன்று பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி என அனைவரும் நன்றாக இருப்பதற்கு அம்மாவே காரணம். எங்களுக்கு எந்த குறையும் தெரியாதபடி வளர்த்தாங்க. கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாது. அவர்கள் எங்க கூட இருந்தது கடவுளே கூட இருந்தது போல இருந்தது. இப்போது எங்கள் தெய்வமே எங்களை விட்டு போனது போல் உணர்கின்றோம் என்று கண்ணீர் மல்க தெரிவித்திருக்காங்க ஜானகியின் மூத்த மகள் பிரபா அவர்கள்.